ஹாய் வெல்கம் டு மதர் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அது லோட்டஸ் பற்றி. அது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லோட்டஸில் நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, பாட் பண்ணி ஷெமிஷேடில் வச்சிடுறீங்க. லோட்டஸ் ஆகட்டும் லில்லி ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். டைரக்ட் சன்லைட்டில் வச்சால் மட்டுமே தான் நல்லா ப்ளூம் ஆகும். நான் வந்து க்ரீன் நெட் போட்டிருக்கிறதா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் க்ரீன் நெட் போட்டிருந்தால் லோட்டஸ் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகி நமக்கு ஃப்ளவர்ஸ் ஆகாது. என்னோடய வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூஸுமே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் டெரஸில் தான் இருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக டைரக்ட் சன்லைட்டு தான் இருக்குது. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் நெட்ஸ் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் நெட் கடியில் வச்சிடுறீங்க. அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வளர்ந்து நமக்கு க்ரோத் வராதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ரு வந்து கிளியராக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. லோட்டஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து இந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, மண் கலங்காமல் தண்ணி ஊற்றணும் அப்படின்னாவே ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாசம் நமக்கு வந்து பிடிக்காதுங்க. ஒரு லீவ்ஸோ இல்லை வந்து ஒரு கவரோ நீங்கள் அந்த மண் வச்சு பொறுமையாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு கிளியராகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே இந்த மண் கலங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பாசிகள் வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பூத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லீவ்ஸு அந்த மொட்டு காஞ்சல்கள் வந்து கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து புது க்ரோத் வந்து சன்லைட் கிடச்சி நமக்கு நல்லாவே வளரும். பாருங்கள், இதெல்லாமே நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். அது எல்லாமே நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதுசாக வர்றது நமக்கு நல்லாவே வளர்ந்து நல்லாவே ஃப்ளவர்ஸ் ஆகும். இது லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நம்ம பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். வாட்டர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், அந்த பட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாக ஆனிச்சு அப்படின்னா ஃப்ளவர்ஸ் கூட நமக்கு வந்து ஆகாமல் அப்படியே கருகிடும். நம்ம இந்த மாதிரி டியூபர்ஸாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னால் மட்டும் நீங்கள் இந்த சன்லைட்டில் ஃபுல் சன்னில் போட்டு வச்சுட்டு தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அது 2 டேஸ்க்கு ஒன்ஸில் ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஏரியல் ரூட்ஸு காயின் லீவ்ஸு இது எல்லாமே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். வந்த வாட்டி பாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வளர்ந்துருங்க. மெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படி தான் வந்து இது பண்ணணும். ஆனால் பாட் பண்ணிட்டோம், இதே வந்து நம்ம மண் போட்டு எருவெல்லாம் போட்டு பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அசோலா வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். இந்த அசோலா வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இது மண்ணில் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்ததுனால கலர் ஃபேட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கிற கொஞ்சம் அசோலாலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அசோலா போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி லோட்டஸ் வந்து நமக்கு தப்பிச்சுக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அசோலா நம்ம வந்து கொடுக்கறது. பாருங்கள் இதில் எவ்வளோ ஃப்ரீ தான் இருக்குன்னு. அதே மாதிரி அதிகமாக அசோலா வந்து பாட்டில் வச்சுக்காதீங்க, ஓரளவுக்கு கம்மியாக மீடியமாக வச்சுங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு கொஞ்சம் பேக்கிங் இருக்குது, நான் பேக்கிங்க்கு எடுத்துக்குவேன். சப்போஸ் நீங்கள் வந்து இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க, அசோலா எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் ப்ராப்ளம் இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். இது கொஞ்சம் மண்ணில் இஷ்யூ ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணால் திரும்ப இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் லோட்டஸ் வந்து நமக்கு தப்பிச்சிக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோலா. ரெண்டாவது வந்து லோட்டஸ் பாண்டில் மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் விட மாட்டோம். அப்படி ஃபிஷ்ஷஸ் விடாத இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த கொசு முட்டைகள் வைக்கும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த அசோலா நமக்கு இதாகிக்குங்க. மேக்ஸிமம் நான் இது அசோலா லோட்டஸ் ஆர்டர் பண்ணிங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீயாக தான் வச்சு கொடுப்பேன். அடுத்தது வந்து உரம் கொடுக்கறத பற்றி கேட்குறீங்க. உரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா NPK ஆர் DAP. NPK வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ், அதாவது நம்ம பாட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. நல்ல க்ரோத், அதாவது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் வந்துட்டுருக்கு. இது வந்து நான் இப்போ தான் பாட் பண்ணேன். இன்னும் வந்து இதுக்கு நல்ல க்ரோத் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து பேப்பரில் மடித்து நம்ம இந்த இடத்துல வச்சு கொடுக்கணும். நீங்கள் டேப்லெட்ஸ் கிடச்சுன்னா டேப்லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து NPK ஆர் DAP தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
டிஏபி மட்டும் கொஞ்சம் கண்டினியூ யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிங்க. என்பிகே கிடச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்பிகேயில் வந்து பிஹெச் லெவல் வந்து மாறாது. ஆனால் வந்து டிஏபியில் வந்து பிஹெச் லெவல் மட்டும் மாறும். அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிஏபி வந்து மினிமம் ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் கொடுத்துங்க. மற்ற டைமிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்பிகே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நல்லாவே ஆகும். நிறைய எனக்கு இமேஜஸ் வர்றது எல்லாமே அந்த பாசி பிடிக்கிறது, டைரக்ட் சன்லைட் வைக்காமல் ஷெமிஷேடில் கொண்டு போய் வச்சுறது, அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா லோட்டஸ் ஆர் லில்லி வந்து க்ரோவே ஆகாதுங்க. நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி சம் வெரைட்டிஸ் வந்து என்ன ஆகும்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது உடனே ஒரு சில வெரைட்டிஸ் ப்ளூம் ஆகும், ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம் ஆகாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 டைம் நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஆகும். சில வெரைட்டிஸ் வந்து ஒரு 2-3 டைம், அதாவது வச்சு ஒரு பார்ட் பண்ணி ஒரு 7 monthோ 8 monthsோ கழிச்சு திரும்ப டார்மென்சிக்கு போகும். திரும்ப நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில வெரைட்டிஸ் அடாப்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு சில வெரைட்டிஸ் லோட்டஸ் வந்து சீக்கிரம், அதாவது ஃபஸ்ட் டைமே அடாப்ட் ஆகிடும். ஆனால் வந்து எல்லாமே ஒரே டைமில் நமக்கு அடாப்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில வெரைட்டிஸ் வந்து அடாப்ட் ஆகும். அப்படின்னு நீங்கள் எது நல்லா அடாப்ட் ஆகும் அது எனக்கு சொல்லுங்கள் அப்படி கிடையாதுங்க. எல்லா வெரைட்டிஸுமே ஒரு சில ஏரியாவை பொறுத்து, அந்த மண்ணோட தரத்தை பொறுத்து, தண்ணியோட தரத்தை பொறுத்து நமக்கு லேட்டாக ப்ளூம்ஸ் ஆகும், ஒன்று குயிக்காக ப்ளூம்ஸ் ஆகும். அது எல்லாமே நம்ம சொல்லணும். இந்த வெரைட்டிஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் வரும் அப்படின்லாம் சொல்லலாம். என்கிட்டயே வந்து பார்த்தோம்னா அமெரிப்புனியா ஆல்ரெடி நிறையா பூத்துருக்கு. இப்போ வந்து பார்ட் பண்ணி வச்ச வாட்டி அந்த மண்ணில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தாலும் லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம அதை அடாப்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். நம்ம புது வெரைட்டிஸ் வாங்கினதும் நமக்கு நிறையா ப்ளூம்ஸ் வரும் அப்படி தான் நிறைய ஆசைப்பட்டு வாங்குவோம். புது வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா லேட் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ப்ளூம்ஸ் வரதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு வெரைட்டிஸ் ஒரு சிலது வந்து குயிக்காக ப்ளூம் ஆகும். நிறைய வந்து என்னென்னா வச்சதுமே, அதாவது வச்சு ஒரு 15 நாளில் எனக்கு ப்ளூம்ஸ் வந்துருச்சு அப்படின்லாம் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அது வெரைட்டிஸ் பொறுத்து நமக்கு வந்து மாறும். இப்போ நம்மக்கிட்டேயே ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட எசோன் இருக்குது அப்படின்னா அந்த எசோன் எனக்கு வச்சு கரெக்டாக 15வது நாளில் மொட்டு வந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்காமலேயும் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்சதும் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. அது எனக்கு ஒரு 2-3 months டைம் எடுத்து தான் எனக்கு ப்ளூம் வாங்கினுச்சு. அதுதான், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஃபீடிங்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கலங்காது. தண்ணிக்கு மேலே தான் நம்ம வந்து கட் பண்ணணும், தண்ணிக்கு அடியில் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி மொட்டுக்கள் பக்கத்தில் இல்லை மொட்டுக்களோட ஒட்டி இருக்குது அப்படின்னா அந்த லீவ்ஸை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே அந்த தண்ணி வந்து பாஸாக பிடிக்காது, நல்லாவே இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.